வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்பா. சிவாய நம. திருச்சி ஆ திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீ பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்ந்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கழல் நாழு மரவாமல் அழியாழ் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாக வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அடிப்படை சைவ சித்தாந்தம் என்ற முறையிலே 3 பொருள்கள் பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை மிக தெளிவாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சாந்தா அம்மையாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அடியவர் பெருமக்களின் பொற்பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நமக்கு பதியை பற்றி பார்த்தோம், பசுவை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பாசம் என்ற அளவிலே ஆணவம், கன்மம் இவை குறித்த சிந்தனைகள் எல்லாம் செய்தோம். இன்றைக்கு மாயை என்பது குறித்து ஒரு சிறிது சிந்தனையை நாம் செய்வதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி வைப்பதாக. திருச்சிற்றம்பலம். பாசம் என்ற மாத்திரத்திலே 3 வகையாக மலங்கள், மும்மலங்கள். அவை உயிரின் அறிவிலே என்றைக்கு உயிர் உண்டோ அன்றையே அன்றிலிருந்து அப்படியே உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் ஆணவ மலம். கேவல நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே உயிர் ஒன்றையும் அறியாத, கேவலம் என்பது தனித்து நிற்றல், ஆணவத்தோடு நிற்கும் அந்த நிலையிலே உயிர்கள் ஒன்றையும் அறியாமல் இருக்கும் இந்த நிலையை கண்டு இறங்கிய இறைவன் எம்பெருமான், கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான் உயிர்களுக்கு அறிவு விளக்கம், உயிர்கள் அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்டவராய். இப்ப ஆணவம் என்பது இருள் என்று பார்த்தோம். இருள் மலம், இருளானது முழு அறியாமையை செய்வது என்றெல்லாம் பார்த்தோம். ஒரு இருளை நீக்கணும்னா எது வரணும்? ஒளி வரணும். இப்ப அந்த ஒளி, இந்த ஆன்மா அறிவுக்கு ஒரு ஒளி வர வேண்டும் என்பதற்காக ஒளியான ஒரு பொருளை இங்கே சேர்க்கிற. ஆணவம் என்பது ஒரு ஜடப்பொருள் தான், இருளான பொருள். இந்த இருள் நீக்கம் பெற வேண்டும். அப்ப அந்த ஆன்மாவின் அறிவு கொஞ்சம் விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணையினால் இந்த உயிர்களுக்கு ஒரு கட்டு, இதுவும் கட்டுதான், இதுவும் மலம் கட்டுதான். ஆனாலும் இந்த கட்டு எப்படிப்பட்ட கட்டு? அந்த கட்டு முழுக்க அறியாமையை செய்யும் கட்டு, இயற்கை கட்டு என்று கூட சொல்வார்கள். என்றைக்கு உண்டு அன்றைக்கு. ஆனா இது இந்த மாயை கண்மம் என்பது, அதுல மாயை என்ற பொருள் செயற்கை கட்டு என்று சொல்வார்கள். இது உயிர்களுக்கு இறைவனால் சேர்க்கப்படும் கட்டு என்றும் சொல்வார். இப்ப எதற்காக சேர்க்கிறார்? அங்க இருளான அந்த ஒரு பொருள், அந்த பொருள் உயிர்களின் அறிவை ஒன்றையும் அறிய விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அறியாமை என்ற இருள் நீக்கம் பெறுவதற்காக ஒளியான இந்த பொருள். இந்த மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள். இப்பவும் கூட நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னங்க மாயை மயக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன ஒளிப்பொருள்னு சொல்றீங்களே? ஒளிப்பொருள்னா விளக்க வரும், விளக்க வரும் பொருள் தானே ஒளிப்பொருள். அப்ப நீங்க ஒளிப்பொருள் விளக்க வந்த பொருள் சொல்றீங்களே, அது மயக்கத்தை தானே தரும் என்றால், மாயை மயக்கவும் ஒரு விகுதி. இந்த விகுதி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையாக இங்கே பொருள் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மயக்கமும் செய்யும் என்பது நமக்கு சாத்திரம் மிக தெளிவாக சொல்கிறது.
அப்ப இந்த மாயை மயக்குமா விளக்குமா? இப்படி ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா மாயை விளக்க வந்த பொருளே. இது நம்ம திருவருட்பயன்ல இருள்மல நிலையில நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். அந்த இருள்மல நிலை என்ற அந்த அதிகாரம் 3வது அதிகாரம் அதுல 9 குறள்ல ஆணவத்தை பற்றி சொல்லிட்டு 10வது குறள், அந்த 10வது குறள்ல இந்த மாயையை கண்மத்தை இந்த ஒண்ணுல சொல்றார். விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்பதாக சொல்கிறார். அப்ப விடிவாம் அளவும் என்ற மாத்திரத்தில் உயிர்கள் இருள் மலத்திலே இங்கே ஆழ்ந்து ஒன்றையும் அறியாமல் இருக்கும் அந்த நிலையிலே, அப்ப விடிவாம் என்றால் சூரிய ஒளி வரணும். ஒரு இடத்துல இருள் இருக்குன்னா அந்த இருள் நீங்கன்னா சூரிய ஒளி வரணும். அது வரைக்கும் லைட்டை போட்டிருப்போம். நல்ல வெளிச்சம் லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல இங்க விடிவாம் அளவும் விடுகிற வரைக்கும் எது இங்கே நமக்கு உதவியாக இருக்கிறது? விளக்கு அணைய மாயை. இப்ப சொல்லுங்க, விளக்கு விளக்க வந்ததா மயக்க வந்ததா என்றால் விளக்குவதற்குத்தான் வந்தது. அந்த மாயையின் காரியமாகிய இந்த உடம்பு, இது மாயையின் காரியம்தான். மாயையின் காரியம்தான் இந்த உடம்பு. அது தத்துவ கூட்டங்கள். ஆனால் மாயை என்ற ஒரு பொருள் தான் இதுக்கு மூலப்பொருளாக முதல் காரணமாக இங்கே அமைந்துள்ளது. இப்ப மாயை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப மாயை ஒரு ஒளிப்பொருள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஒளிப்பொருள், இந்த ஒளிப்பொருள் என்ற மாத்திரத்தில் இந்த ஒளிப்பொருள் எங்கே இருக்கிறது? இறைவனுடைய திருவருள் அந்த வியாபகத்திற்குள் அமைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனா இறைவன் இந்த மாயையை கூட்டுவிக்கிறார். யாருக்கு? உயிர்களுக்கு கூட்டுவிக்கிறார். அப்படி உயிர்களுக்கு கூட்டுவிக்கும் போது இந்த மாயையின் காரியத்தை தான் கூட்டுவிக்கிறார். மாயை நுண்பொருள், ரொம்ப நுண்மையான ஒரு பொருள். இந்த நுண்மையான பொருள் கண்ணுக்கு புலப்படாத பொருள். நம்ம அதையும் சேர்த்து படிக்கணும். 3 பொருள் படிக்கிறோம் நம்ம. பதி, பசு, பாசம் 3ம் படிக்கிறோம். 3மே நுண்மையான பொருள். அதாவது நம்முடைய புறக்கண்ணுக்கு புறக்கண்ணால் உணர முடியாத பொருள். அதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புறக்கண்ணால காண்ற பொருளை எல்லாம் ஈஸியா படிச்சிடலாங்க. இன்னைக்கு என்னென்னவோ படிக்கிறாங்க. எவ்வளவோ சப்ஜெக்ட். ஒரு காலத்துல கொஞ்சம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய வகையில படிக்கிறாங்க. எல்லாமே சுலபம். ஏன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளைத்தான் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம படிக்கிற இந்த சைவ சித்தாந்தம் என்பது 3 பொருள்கள், முப்பொருள் உண்மை. இந்த 3 பொருள்களும் புறக்கண்ணால் அறிய முடியாதது. புறக்கண்ணால் அறிய முடியாதது. அப்ப கண்ணால பார்க்கிற பொருளை படிக்கிறது எளிது. ஆனால் கண்ணால காண முடியாத பொருள், அந்த பொருளை படிக்கிறது ரொம்ப நுணுக்கமான அறிவு கொண்டு படிக்கணும். சைவ சித்தாந்தம் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கே இப்ப புரியும். நுணுக்கமான ஒன்று. அதுல இப்ப இந்த மாயை ஏற்கனவே நம்ம பதியுடைய நுணுக்கம், அது நுண்ணிய தன்மை எல்லாம் பார்த்தோம். அடுத்து பசு பார்த்தோம். அடுத்து இந்த ஆணவம் பார்த்தோம், கண்மம் பார்த்தோம். இப்ப மாயைக்கு வந்திருக்கோம். மாயை என்பது இறைவனால் இங்கே உயிர்களுக்கு மாயையின் காரியம் கூட்டி வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த மாயை ஒரு ஒளிப்பொருள், இறைவனுடைய ஆற்றல். இறைவன் இந்த உயிர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜட ஆற்றல். அந்த இறைவனுடைய வியாபகத்திற்குள் இருக்கும் ஒரு ஜடப்பொருள். இறைவன் இந்த மாயை என்ற ஒரு பொருளை, ஜடப்பொருளை காரியப்படுத்தி தத்துவங்களாக்கி உயிர்களுக்கு உடம்பாக சேர்த்து இந்த உயிர்கள் விளக்கம் பெறுவதற்காக. இன்னும் நல்லா சொல்லணும்னா, இன்றைக்கு நாம உலகத்தை கண்ணால பார்க்கிறோம். மாயைன்ற ஒரு பொருள் ரொம்ப நுண்ணியதான பொருள். நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா உலகம் கண்ணால் இங்கே பார்த்து அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு காரியப்பொருள். காரியப்பொருளை பார்க்கலாம். காரணப்பொருள் நுண்ணியதான அந்த பொருளை பார்க்கிற கஷ்டம். அப்ப உலகம் என்ற ஒரு காரியப்பொருள் பல பகுதிகளோடு சேர்ந்ததான ஒரு காரியப்பொருள். இதை நமக்கு பொதுவா 2 வகையா இதை பிரிச்சுக்கிடலாம்.
என்ன அப்படின்னா ஜடப்பொருள் தான். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய உயிர் பொருளை விட்டுருங்க, ஜடப்பொருள். அப்ப அந்த ஜடப்பொருள்லயே உடம்பு ஆகிய ஜடப்பொருள், உடம்பு அல்லாத ஜடப்பொருள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்ப உடம்பு அப்படின்னு பார்க்கும்போது அவன் உடம்பு, அவள் உடம்பு அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுக்கலாம். அப்புறம் அது அப்படின்னா இந்த உடம்பு அல்லாத மற்ற பொருள்கள். உடம்பு அல்லாத பொருள்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சா, இந்த பூதங்கள் இருக்கு இல்லையா? நீர், நிலம், நீர், தீ, காற்று இதெல்லாம் இருக்கு. இது உலகத்துல தான் இருக்கு. அப்ப 2 வகையா இத பிரிச்சோம்னா, உடம்பு, உடம்பு அல்லாத. உடம்புன்னு சொன்னோம்னா, அது ஆண் உடம்பு, பெண் உடம்பு. இது எல்லாமே மாயையின் காரியமாக. உலகம் என்பது ஒரு காரியப் பொருள். இந்த காரியப் பொருள் இறைவனா ஒரு காரியப் பொருள்னாலே அதை செய்வதற்கு ஒருவன் வேண்டும். அடுத்து அந்த உலகத்திற்கு முதல் காரணம் ஒன்று வேண்டும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இது சாதாரணமா நம்ம உணர்ந்துக்கலாம். ஒரு மண்பானை பார்க்கிறோம். கண்ணால பார்க்கிறோம் மண்பானைய. அப்ப இந்த கண்ணால பார்க்கக்கூடிய மண்பானை ஒருவனால் செய்யப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெளிவா தெரியும். இப்ப இந்த மண்பானை செய்வதற்கு முதல் காரணம் என்ன? மண். செய்தவன் குயவன். அவன் நிமித்த காரணம். அப்ப முதல் காரணம் மண். அப்புறம் துணை காரணம். அது தண்ணி வேணும். அதை செய்யறதுக்கு கருவிகள்லாம் வேணும். இவ்வளவு வேணும் இல்லையா? இதே போல இந்த உலகம் ஒரு காரியப் பொருள். இந்த காரியப் பொருளுக்கு முதல் காரணமாக இருப்பது மாயை. அது ஒரு ஒளிப்பொருள். அது ஒரு ஜடப்பொருள். அது பொருளால் ஒன்று. இந்த இலக்கணத்தை நல்ல மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கணும். மாயை என்பது பொருளால் ஒன்று. அது ஒரு ஜடப்பொருள். அது ஒரு ஒளிப்பொருள். நுண்ணிய பொருள் அடுத்தது. புறக்கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணிய பொருள். என்னங்க உடம்ப பார்க்கிறோம், உலக பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் காரிய பொருள், ஸ்தூலமான பொருள். அதிலிருந்து பெறப்பட்ட காரியம். அதனுடைய காரணத்தை நாம் கண்ணால் பார்ப்பது என்பது முடியாது. நுண்ணிய மிக மிக நுண்ணிய பொருள். இவ்வளவு மாயைக்குரிய இலக்கணம். பொருளால் ஒன்று, ஜடப்பொருள், நுண்ணிய பொருள், புறக்கண்ணால் காண முடியாத ஒன்று என்றெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த மாயை என்ற பொருளைத்தான் முதல் காரணமாக கொண்டு நிமித்த காரணனாக இறைவன் இந்த உலகம் காரியப் பொருளாக. அப்ப இந்த உலகம் என்பது ஒரு காரியப் பொருளாக. அந்த காரியப் பொருள் இங்கே அதத்தான் நமக்கு சிவஞான போதத்துல முதல் சூத்திரத்துல இறைவன் உண்டு என்று நிரூபிப்பதற்கு. ஏன்னா இதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. ஒரு குடம்னு இருந்தா அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது நம்ம கையில களிமண்ணை கொடுத்தா நம்ம செஞ்சிடலாமா? பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்போம். அது குடமா வராது. அப்ப அதை குடத்தை செய்வதற்குரிய அறிவுடைய ஒருவன் வேண்டும். அத குடம் செய்வதற்குரிய நுணுக்கமான அறிவு அவனுக்கு இருக்கணும். இருந்தால்தான் இந்த குடம் வெளிப்பட்டு தரணும். எதுல இருந்து? மண்ணில இருந்து. அப்ப மண் முதல் காரணமாக இறைவன் இந்த நிமித்த அந்த குடத்துக்கு நிமித்த காரணம் குயவன். இந்த உலகத்திற்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரம்மாண்டமாக எப்படிதான்ப்பா இப்படி இத சமைத்தான் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. அப்ப இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதை சொல்லும்போது அவன், அவள், அது, என்னும், அவை அந்த வார்த்தையை போடுவார். அப்ப இப்படிப்பட்ட உடம்புகள், ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அந்த உடம்பு அல்லாத பிற பொருள்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்ததான அவை. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு காரியப் பொருளாக உலகம் என்ற காரியப் பொருளாக வருகிறது என்றால் அது எதிலிருந்து? மாயை என்ற ஒரு பொருளில். அது பொருளால் ஒன்று. ஏன்னா ஜடப்பொருளாக பல பல பொருளாக சேர்ந்தது என்றால் தோன்றி நின்று அழி. நாம படிக்கக்கூடிய முப்பொருள் உண்மையில 3 பொருளும் நித்த பொருள். 3 பொருளும் வியாபகம்.
ஆனா ஒன்றில் ஒன்று அவர் பெரு வியாபகம் பதி பசு அதுல அடங்கிய வியாபியம் அதற்குள்ள அடங்கியது பாசம் வியாப்தி என்றெல்லாம் பார்த்திருக்கோம். எல்லாமே வியாபகம்தான் அந்தந்த அளவிலே. அப்ப இவ்வளவு நுணுக்கம் அதுல இருக்கு. அப்ப மாயை என்ற ஒரு பொருள் இந்த பாசத்துல மாயை என்ற ஒரு பொருள் வருகிறது. இது நுண்ணிய பொருள், கண்ணால் பார்க்க முடியாத பொருள், ஜட பொருள், ஒளிப்பொருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒளிப்பொருள். இதை நமக்கு அவரும் சொல்லிட்டார், விடிவாமலும் விளக்கு அணைய மாயை என்று. அப்புறம் மாயை மயக்குன்றங்களா, அதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பார்ப்போம். ஏன் மயக்கம் வருகிறது, விளக்கத்தானே வந்துச்சு, ஏன் மயக்கம் செய்கிறது அப்படின்றதுக்கு காரணம். அதுக்கு காரணம் நம்முடைய ஆணவ மலம் தான். மாயை எங்க ஆணவத்தோட கூட்டணி போட்டுட்டு விளக்க வந்த பொருள் மயக்கத்தையும் மயக்கவும் பூமிகுதியோட வரும். இப்ப இந்த மாயை என்ற ஒரு பொருள், மாயை என்றது ஒரு மூலப்பொருள், சரியா? அது நுண்பொருள். இந்த மாயை என்ற ஒரு பொருள் மூலமாக உலகம் என்ற காரிய பொருள், உலகம் இங்கே தோற்றுவிக்கப்படுகிறது. யாரால்? இறைவனால் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த மாயையின் மூலமாக எப்படி தோற்றுவித்தல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா மாயை அங்க நித்த பொருள், நுண்ணிய பொருள், அதனுடைய நுண்மை நம்மால அறிய முடியாது. ஏன்னா இன்றைக்கு உலகம்னா ஒரு உலகம் இல்ல, அண்ட சராசரங்கள் பல பல கோடிகள் இருக்குது, ஏராளமாக இருக்குது. நம்ம சாதாரண பாத்தீங்கன்னா இந்த கூரை வீடு, ஓட்டு வீட்டுல எல்லாம் சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியா காலையில நேரத்துல பாருங்க ஒரு சூரிய ஒளி உள்ள வரும். அந்த சூரிய ஒளியில பார்த்தா நிறைய துகள்களா இருக்கும். அது போல அந்த துகளை பார்க்கும் போது அதே போல ஏராளமான உலகங்கள், அண்ட சராசரங்கள் அத்தனையும் இங்கே இருக்கிறது. இத்தனைக்கும் காரணமானது மாயை. அப்ப மாயைன்றத நம்ம நினைச்சு பார்க்க முடியுமான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு, அதாவது நுண்ணிய பொருள் எல்லாம் வியாபகம் உடையது, அளவிட முடியாதது. ஆனா அதில் ஒரு பகுதிதான் இங்கே தத்துவமாக இங்கே வந்து உயிர்களாகிய நமக்கு உதவும் வண்ணமாக சுவாமி அதுல இருந்துதான் நமக்கு உலகத்தையும் உடம்பையுமாக தத்துவங்களாக கொடுக்கிறார். சரி, இந்த மாயை என்பது ஒளிப்பொருள் பார்த்துட்டோம், நித்த பொருள் பார்த்துட்டோம். இந்த மாயை பொருளால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னங்க ஒண்ணுங்கிறீங்க, சுத்த மாயை இருக்கு, அஸ்த மாயை இருக்கு, பிரகிருதி மாயையெல்லாம் இருக்கே, அது எப்படி ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நாம் எழுப்பினோம் என்றால், மாயை பொருள் ஒண்ணுதான், சுத்தமான பகுதி, அதாவது ஆணவ கலப்பு இல்லாத பகுதி, அது சுத்த மாயை என்றும், ஆணவ கலப்போடு கூடியது அசுத்த மாயை என்றும். அப்ப அந்த சுத்த மாயை அதுக்குள்ள அடங்கியது அசுத்த மாயை. அந்த அஸ்த மாயையிலையும் குணதத்துவங்களாக இருத்தல், அந்த குணதத்துவங்களோடு கூடியிருக்கும். அப்புறம் வெளிப்படும் போது அந்த குணதத்துவங்களோடு வெளிப்படும் போது தத்துவங்களாக பரிணமித்து வரும், அது பிரகிருதி மாயை. அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள் அடங்கியது. இதுக்கு சாதாரண நீங்க பார்க்கணும்னா இந்த ஒரு குன்றிமணி அப்படின்னு ஒரு விதை பார்த்திருப்பீங்க. ஒரு சிகப்பும் கருப்புமா இருக்கும். அப்ப ஒரு பகுதி கருப்பு, ஒரு பகுதி சிவப்பா இருக்குன்னு வைங்களேன். அப்ப விதை ஒண்ணுதான், ஆனா 2 நிறத்துல உரியதா இருக்கும். அதே போல அந்த ஆணவ கலப்பு இல்லாத ஒரு பகுதி சுத்தமாக, ஆணவ கலப்போடு கூடியது அசுத்தமாக, அப்புறம் குணங்களோடு. அதுலயே அந்த ஒரு பகுதியிலேயே அஸ்தமாயையின் காரியம்தான் பிரகிருதி மாயை, தனித்த ஒண்ணு கிடையாது. அதுக்குள்ளேயே இப்ப இது இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஆகாயத்தை பாருங்க. ஆகாயத்துல காற்று மண்டலம், வளிமண்டலம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது எல்லாருக்குமே தெரியும். மேல போக 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 சுத்தமான காற்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கருடன் இதெல்லாம் பறக்கிறத பார்த்திருப்பீங்க. பருந்து, கருடன் இதெல்லாம் பார்த்தா கீழே தாழ்வா பறக்காது, ரொம்ப உயரத்துல பறக்கும்.
அதனுடைய ஆயுள் காலம் மிக மிக அதிகம். அதாவது 180 வருடம் ஒரு பருந்துடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நூல்கள்ல வந்திருக்கும். அப்ப அதுக்கு காரணம் என்ன? ஒரு பறவை 180 வருட காலம் இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு காரணம் அது சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொண்டு மேலே பறக்கும் தன்மை உடையது. நாமெல்லாம் இன்னைக்கு எப்படி அசுத்த காற்ற சுவாசிக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அத சுவாசிக்க சுவாசிக்க மேலும் மேலும் வியாதிகளும், உடம்புல எவ்வளவு நோய்கள் வரக்கூடியதாக இருக்குன்றது தெரியும். அப்ப சுத்தமான ஒரு பகுதி, இதே போல சுத்தமான ஒரு பகுதி இங்கே சுத்தமாயையாக, அசுத்தமான பகுதி அதுக்குள்ள அடங்கியது. அசுத்தமான பகுதி அதாவது ஆணவ கலப்போடு கூடியது. அப்புறம் அதுக்குள்ள அப்ப அது வியாபகம், அதாவது மேல மேல வட்டம் போடக்கூடாது. உள்ள உள்ள போகணும். உள்நோக்கி போக 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 சூட்சுமமாக, விரிவாக, வெளிய வர 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 தூலமாக, அந்த உள்ள வர்றதுதான் காரணமான பகுதியாக இருக்கும். வெளிய வர 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 தூலமாக இருக்கும். நம்ம சாதாரண சொல்லும்போது வெளிய வட்டம், அப்படி வட்டம் சொல்லுவோம். ஆனா இங்க உள்நோக்கி செல்லுதல் அப்படின்றதுதான் தத்துவத்திலேயே நம்ம நுணுக்கமா அதை புரிஞ்சுக்கிடணும் முதல்ல. இப்ப இந்த மாயைக்கு வருவோம். மாயை என்ற ஒரு பொருள் சுத்தமான பகுதி, சுத்த மாயை என்று அழைக்கப்படுகிறது. இது இப்ப இந்த இடத்தில் தத்துவங்கள் எல்லாம் ஒன்றிலிருந்து வந்து இந்த உயிர்களுக்காக சுவாமி தான் இதை செய்யறார். இது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருள் தானாக செயல்படாது. அப்ப இதை செயல்படுத்துவது யார் என்றால் இறைவன். அதுவும் இறைவனுடைய திருவருளே. கிரியையாய ஆற்றல், மேலாகிய பரன். அந்த பரனிலிருந்து வெளிப்பட்ட சக்தி பராசக்தி. அந்த பராசக்தி தான் இங்கே உள்ளே தத்துவங்களுக்குள்ள நுழைய வர்றா. எதுக்காக? உயிர்களுக்காக. அப்படி நுழைய வரும்போது ஞானமான பகுதியை உள்ளே நிறுத்தும் போது நாதம் என்ற ஒரு இது சுத்தமாயில சுத்தமான பகுதியை தமக்கு தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே வந்து நிற்றல். ஏன்னா இறைவன் வந்து தத்துவமாக இங்க வர்றாருன்னா எவ்வளவு கருணை பாருங்க. அப்ப அதுல நாத தத்துவம், அப்புறம் அந்த கிரியை ஆற்றல், அதுல வரும்போது விந்துவாக, அப்புறம் ஞானமும் கிரியையும் சமமாக பொருந்தும் போது சாதாக்கியம் சதாசிவமாக, இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக விருத்திப்பட்டு வரும் நிலை. இது சுத்த மாயையிலே வரக்கூடியது. அடுத்து அசுத்த மாயை. மாயை என்றாலே அஸ்தம. இந்த சுத்த மாயைக்கு மாமாயை, குடிலை, விந்து என்றெல்லாம் பெயர். இதெல்லாம் தத்துவமாக அப்படியே வெளியே வருது. இதுல இன்னும் ஒரு விஷயம், சுத்தமாயின் தத்துவங்கள். அது எல்லாருக்கும் தெரியும். 5 தத்துவங்கள்: நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த 5 தத்துவங்களும் விருத்திப்பட்டு வருதல். விருத்திப்படுதல், பரிணமித்தல். இந்த 2 வார்த்தையும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விருத்திப்படுதல் என்பது இது தன் தன்மையிலிருந்து மாறாது. அப்படியே, அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு கொடை வச்சிருக்கிறோம். கொடை வச்சிருக்கோம், கையில நல்லா மடக்கி வச்சிருக்கோம், ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கோம். வெளியே போறோம், நல்ல வெயில் அடிக்குது. இப்ப கொடைய விரிக்கிறோம். அப்ப கொடைய விரிக்க கொடையோடைய தன்மை எதுவும் மாறல. அந்த பகுதி அப்படி விரிந்து இப்போது நமக்கு உதவ வருகிறது. விருத்திப்பட்டு வருதல். இதே மாதிரி ஒரு சர்க்கஸ் கூடாரன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் மடக்கி மடக்கி கொண்டு வருவாங்க. இங்க வந்து அப்படி விரிச்சு, அப்ப துணியா இருக்கிறது விரித்து கூடாரமாக. இப்ப பெயர் தான் மாறுது, அந்த பொருள் மாறல. பொருள் அப்படியே இருக்கு. இப்ப கொடைன்ற ஒண்ணு அப்படியே விரிச்சு எப்படி வருது? அந்த இப்போ உதவுறதுக்காக வருது. உதவுறதுக்காக வருது. ஆனா அந்த பொருள் தன்மையில மாறல. இது விருத்திப்பட்டு வருதல். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றாக விருத்திப்பட்டு வருதல் என்று பொருள். ஆனா அசுத்த மாயையின் தத்துவங்களாக வரும்போது அந்த அசுத்த மாயையிலிருந்து
பரிணாமப்பட்டு வருதல். அப்ப பரிணாமம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், ஒரு பொருள் வேறு ஒரு பொருளாக மாறுதல். அப்படியே மாறுறது. இப்போ பால் இருக்கு. பாலுடைய தன்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய குணம் எல்லாம் தெரியும். இப்ப இந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் பொறைய ஊத்தி வச்சிடுறோம். தயிர் ஊத்தி வச்சிடுறோம். வச்சுட்டா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, அது அப்படி தயிராக மாறும். முதல்ல பாலாக இருக்கும்போது, அந்த பாலின் குணம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். இப்ப தயிராக மாறியபோது அதனுடைய குணம் என்ன? டோட்டலா வேற. அதனுடைய குணம், நிறம் எல்லாமே வேற. தன்மை எல்லாமே வேற. அப்ப ஒன்று வேறு ஒன்றாக, வேறு ஒரு பொருளாக மாறுதல் பரிணாமம். இந்த பரிணாமத்திலையும் முழு பரிணாமம், ஏகதேச பரிணாமம். முழு பரிணாமம் என்பது இப்ப பால காய்ச்சி ஊத்தினா முழுசா மாறிடும். தயிரா மாறிடும். இப்ப தயிர ஒரு 2 நாள் வெளிய வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளிய வச்சுட்டோம். மறந்து வச்சுட்டோம். வச்சுட்டோம்னா, அந்த இடத்துல ஓரமா ஒரு பூ பூஞ்சைன்னு சொல்லுவோம். பூசணம் பிடிச்சிட்டு அல்லது கெட்டு போச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த பூஞ்சை காளான் அப்படிம்பாங்க. அது ஓரமா பிடிச்சிருக்கு. ஓரமா பிடிச்சோன்னு, "ஏன் லேசா ஓரமா தான் இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு பாரு. நல்லா இருக்கும்." அப்படிம்பான். அப்ப இந்த இடத்துல ஒரு பகுதி மட்டும் அது மாறி இருக்கிறது. இது ஏகதேசம். இப்ப இந்த மாயையை அப்படியே மாயை என்ற பொருளிலிருந்து சுவாமி தத்துவங்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாருன்னா, முழுவதுமாக மாறவில்லை. இதுக்கு நல்லா இன்னும் புரியணும்னா, ஒரு குயவன் ஒரு வண்டி நிறைய ஒரு லோடு மண்ணு, களிமண் கொண்டு வர்றான். ஒரு இடத்துல கொட்டிடுறான். அப்படியே ஒரு மலை மாரி இருக்கு. அதுல ஒரு பிஞ்ச் எடுத்து, ஒரு பகுதியை எடுத்து தண்ணீர் விட்டு கலக்கி, அதுல ஒரு பகுதியை எடுத்து அந்த கருவி, அதாவது குடமோ, பானையோ வணையறதுக்கு ஒரு கருவி இருக்கும். அதில் வைத்து என்ன பொருள் செய்ய நினைச்சானோ அந்த பொருள். இதே போல மாயை என்ற ஒரு பொருள், அந்த பொருளின் ஒரு பகுதியை எடுத்து இதெல்லாம் இறைவன் செய்ற யாருக்காக? நமக்காக. இத நம்ம உணர்ந்தாலே, ஆகா இறைவனை உணர்ந்துடலாம். இத உணர்ந்தாலே இறைவனுடைய கருணை, பெரும் கருணை நமக்கு, ஆகா சாமி நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படின்ற உணர்வு நமக்கு மேலோங்கி வரக்கூடியதா இருக்கும். அப்ப மாயையிலிருந்து ஒரு பகுதி, அந்த பகுதி அதுல அசுத்த மாயை, அதாவது ஆணவ கலப்போடு கூடிய அந்த மாயை. அதுல இருந்து ஒரு பிஞ்சு, அதுலயும் அசுத்த மாயை அப்படின்னா, இதுதான் அந்த சுத்தமாயே மயக்கத்தை செய்யாது. அங்க ஆணவ கலப்பு இல்ல. ஆணவ கலப்பு சேர்ந்தாதானே அங்க மயக்கத்தை செய்து. அப்ப இந்த இடத்துல அசுத்தமாயே ஆணவத்தோடு கலந்தது அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆணவத்தோடு கலக்கும் போது இது மயக்கத்தை செய்யக்கூடியது. அதனால் அசுத்த மாயைக்கு மோகினி என்று ஒரு பெயர். மோகினி. நம்ம மோகினின்றது ஒரு பெண்ணுடைய பெயர் தான். பொதுவா இந்த மாயை என்பதே ஒரு பெண்ணின் பெயராகவே சொல்வார்கள். நிறைய ஆசிரியர்கள், அதுல நீங்க திருப்புகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய இந்த பெண் மயக்கத்தில் கிடந்தேன் கிடந்தேன்னு அவர் சொல்றாருன்னா, அவரு மேலான நிலை. அவங்க எல்லாம் சாதாரணமானவங்க எல்லாம் மேலான நிலை. இந்த மயக்கம் தான். என்ன மயக்கம்? மோகினின்றது இந்த அஸ்தமாயையின் மயக்கம் தான். இப்ப நம்ம கிடக்கிறது அந்த மயக்கத்துலதான் இருப்போம். என்ன மயக்கம்? இந்த அசுத்த மாயையின் காரியமாகிய உடம்போடு கூடி இருந்து இந்த தத்துவ கூட்டங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? இதுதான் மயக்கத்தை நமக்கு செய்யக்கூடியது. உண்மை எது? பொய் எது? உண்மை எது என்று அறியாத நிலை. மெய்யது? பொய்யது என இறைவன் தானே இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்களாகிய நமக்காக இந்த உடலை கொடுத்து உடல் மூலமாக உலகத்தை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப செய்விப்பது இறைவன் என்பதை உணராத தன்மை. இதுதான் நானே அப்படின்றது. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த மோகினி மயக்கத்தை செய்தல் அப்படின்றது. இதுல இன்னொரு மாயை இருக்கு அடுத்தாப்புல. அந்த அஸ்த மாயைக்கு அடுத்து இதுல உள்ள காரியங்களை நம்ம பார்ப்போம். தத்துவ கூட்டங்களா ஒவ்வொன்னா தனித்தனியா பார்ப்போம்.
இப்ப நான் முதல்ல ஒரு ஸ்கெட்சு முழுக்க ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டுறேன் முழுக்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்குள்ளேயா டீப்பா போவோம். அது நமக்கு சிவபிரகாசம் சித்தியார் இதை வச்சு போன தடவை பார்த்த மாதிரியே நூல்கள் வழியாக இப்ப ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன். இன்னைக்கு மாயை, மாயையின் காரியங்கள், அது தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் எல்லாம் அங்கே விருத்திப்படுதலும் இங்கே பரிணாமப்பட்டு வருதலுமாக என்னென்ன வகையில இது வருகிறது இப்படின்ற ஒரு அவுட்லைன் தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த அவுட்லைனை ஃபுல்லா நீங்க உள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய காரியம், அதாவது தொழில்கள், அதனுடைய குணம், இதையெல்லாம் தனித்தனியா தனித்தனியா பார்ப்போம். அப்ப நமக்கு மனசுக்குள்ள ஆழமான ஒரு இந்த மாயை, மாயையின் காரியங்களாகிய தத்துவங்கள், இந்த தத்துவ கூட்டங்கள் எப்படியெல்லாம் நமக்கு உதவ வருது அப்படின்றத நாம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அசுத்த மாயை, அந்த அஸ்தமாயையின் இருந்து வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்ப அந்த அசுத்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடியதுதான் பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடியது. அப்பதே பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுல இருக்கு. இப்ப இந்த அசுத்த மாயை என்பது மயக்கத்தை செய்கிறது, மோகினி அப்படின்றெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த பிரகிருதி என்பது இந்த பிரகிருதி மாயை அப்படின்றது ஒரு தனித்த மாயை கிடையாது. சுத்த மாயை, அஸ்த மாயை. இது இந்த பிரகிருதி என்பது தனித்த மாயை கிடையாது. அதாவது அசுத்த மாயையில் அதன் காரியமே, அதுல இருந்து தோன்றிய காரியமே இந்த பிரகிருதி மாயை. அப்போ இந்த அசுத்த மாயை என்ன செய்யும் பார்த்தோம்? மயக்கத்தை செய்யும் என்று பார்த்தோம். அதனாலதான் அதுக்கு மோகினி என்ற ஒரு பெயர் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ இந்த பிரகிருதி மாயை என்பது எப்படி என்ன செய்யும் அப்படின்னா, குண பிரகிருதி என்ற சொல்லுக்கே உள் அடக்கியது, அவ்யக்தமாக. எதை அடக்கியது? குணங்களை அடக்கியது. குண தத்துவம் என்றும் சொல்லலாம். பிரகிருதி மாயை என்பது முக்குண வடிவமாயிருப்பது. 3 குணங்கள், 3 குணங்களின் வடிவமாக இருப்பது. இந்த 3 குணங்களும் அங்கே உள்ளே இருக்கிறது. இந்த குணங்கள் தனித்தனியாக தனித்தனியாக வரும்போது அதிலிருந்து இந்த தத்துவங்கள் பரிணமித்து வரும். அப்ப 3 குணங்கள் என்பது ஒண்ணு சாத்வீகம், அடுத்து ராசதம், அடுத்து தாமதம். சாத்வீகம் என்பது ஒரு ஒளியான பகுதி என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பொறுமை, அன்பு, இவையெல்லாம் சேர்ந்தது சாத்வீக வடிவம் அப்படின்றது நமக்கு சொல்லாமலே அது புரியும். சாத்வீகமா இருக்காங்கப்பா, என்ன அமைதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சாத்வீக குணம் இது ஒரு வகையான குணம். இந்த சாத்வீக குணம் தான் இறைவனோடு நம்மை சேர்த்து வைக்கும். அந்த சாத்வீக குணம் எல்லார்ட்டையும் இருக்கானா? எல்லார்ட்டையும் இருக்கு. என்ன அதனுடைய பெர்சன்டேஜ் தான் கூட குறையாது. ஒருத்தருக்கு ரொம்ப கூட இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் மத்தியமமா இருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப குறையாது. அவ்வளவுதான். 3 குணங்களும் எல்லாருக்குமே உண்டு. இந்த பிரகிருதி மாயை என்பது 3 குணங்களோடு கூடியது. இந்த 3 குணங்களும் வெளிப்பட்டு தோன்றுதல் அப்படின்னு போது ஒரு குணம் அதிகமா வரும்போது 2 குணம் கொஞ்சம் குறையாது. அதுல இருந்துதான் இங்க தத்துவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பரிணமித்து வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த சாத்வீக குணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சாத்வீக குணத்திலிருந்து என்ன தத்துவங்கள் வருகிறது? அடுத்து ரஜோ குணம் அப்படின்னு சொல்லுவோம். ரஜோ குணம் அப்படின்போது கொஞ்சம் எழுச்சி, கொஞ்சம் வேகம்னு வச்சுக்கிடுவோமே, வேகமா. இப்போ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, ஏ மச நிக்காம வேகமா செய் அப்படிவோம் இல்லையா? அப்போ ஒரு சுறுசுறுப்போடு வேகத்தோடு நான் செய்யறேன்றதோட அப்படி எழுச்சியோட, இன்னும் சொல்ல போனா தன்முனைப்போடையும் சொல்லலாம். வேகமா இரு நான் செஞ்சிருவேன், இப்படியா செஞ்சிருவேன், இது சீக்கிரமா செஞ்சிருவேன் அப்படின்னு வர்ற பாருங்க. இதுக்கு பேர் தான் ரஜோ குணம். ரஜோ குணமும் நமக்கு வேண்டும். சாத்வீக குணம் எப்படி வேணுமோ அதே போல ரஜோ குணமும் வேண்டும். அடுத்து 3வதா உட்கார்ந்து இருக்கு பாருங்க ஒரு குணம், தாமத குணம் என்று சொல்லக்கூடியது. இந்த தாமத குணம் தான் மந்தம், மூடம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இப்படி 3 குணங்களாக 3 குணங்களும்
அப்படியே அவ்யக்தமாக இருக்கக்கூடியது இங்கே வியக்தமாக வெளிப்பட்டு வரும்போது ஒவ்வொரு குணத்திலிருந்தும் அங்கே தத்துவங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றக்கூடிய தத்துவங்கள் தான் ஆன்ம தத்துவங்கள். 24 ஆன்ம தத்துவங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் போதே இவைகள் தான் நமக்கு எதையெல்லாம் இருக்கு அந்த அசுத்தமாயின் தத்துவங்கள் நமக்கு மயக்கத்தை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஆன்ம தத்துவங்கள் வரும்போதுதான் இந்த உயிர்களாகிய நாம் இப்ப ஆணவ மலத்தோட கூடிதான் வருது. அப்புறம் வினைக்கு ஏற்றார் போல ரொம்ப முக்கியமானது வினைக்கு ஏற்றார் போல வரும் பொழுது மீண்டும் மீண்டும் வினைகளை செய்தல் முனைப்போடு தன் முனைப்பு நான் செய்தேன் இது என்னுடையது என்ற முனைப்போடு செயல்படுதல் இது எல்லாமே இந்த நிலையிலதான். அதாவது இந்த ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் அப்படி வச்சுக்கிடணும். பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றக்கூடிய ஆன்ம தத்துவங்கள். அப்ப அந்த ஆன்ம தத்துவங்கள் அது எப்படி வருது அப்படின்னா முதல்ல அந்த கரணங்களாக அது உள்ள இருக்கிறது. அந்தனா உள்ளன்னு பொருள், கரணங்கள் தான் கருவிகள் வரும். அப்ப உள்ள கருவிகள் என்பதாக. அப்ப அந்த கரணங்கள் 4ஆக அதுல சித்தம் 4 என்பது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்று 4 வகையாக. இப்ப இந்த இடத்துல சித்தம் அப்படின்ன மாத்திரத்துல இந்த 3 குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் இருக்கும்போது பிரகிருதி அப்படிதான் பார்த்தோம். 3 குணங்களும் வெளிப்படாமல் காரண நிலையில் இருக்கும் போது அது பிரகிருதி அவ்யக்தமாக அப்படின்னு பார்த்தோம். இந்த குணங்கள் வெளிப்பட்டு வரும்போது 3 குணங்களும் சமமா எது சாத்விகம் ரஜோகுணம் தாமத குணம் இந்த 3 குணங்களும் சமமாக இருக்கும் அந்த நிலையிலே வரக்கூடிய இந்த அந்த கரணம் என்றால் அகக்கருவி அதுதான் சித்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆன்மா எந்த ஒன்னையும் சிந்திப்பதற்கு கருவியாக இருப்பது சித்தம். ஏன்னா 3 குணங்களும் சமமா இருக்கு. ஒண்ணு கூடி ஒண்ணு குறையா இல்லை. இதுக்கு பொதுவா சொல்லுவாங்க ஆனந்தராசையா ரொம்ப அழகா தெளிப்பாங்க. அப்போ அதுல சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மனசு ரொம்ப குழம்பி போய் இருக்கும், கலங்கி போய் இருக்கும். அந்த நேரத்துல இத பத்தி இப்ப யோசிக்காத பெசாம் படு அப்படிம்பாங்களாம். யார் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா பெரிய பெசாம் படு காலையில எந்திரிச்சா எல்லாத்துக்கும் விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த ராத்திரியில நமக்கு எதுவுமே புலப்படாது. என்ன செய்யறோன்னே தெரியாது, என்ன செய்வோன்னே தெரியாது. ஆனா அந்த இரவு முழுக்க அமைதியாக படுத்திருக்கும் போது இந்த சித்தமானது செயல்பட்டு மறுநாள் எந்திரிக்கும் போதே அதுக்கு ஒரு காரணம் வெளிப்பட்டு தோன்றும். அப்ப இவ்வளவு நேரமா அந்த சித்தத்தில் அந்த எண்ணங்கள் இருந்திருக்கு, படிந்திருக்கு. இப்போ ஐயோ ராத்திரியெல்லாம் போட்டு மனசை போட்டு சஞ்சலமா இருந்துச்சு, கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்பத்தான் எனக்கு அதுக்கு விட தெரிஞ்சது அப்படின்னு எத்தனையோ முறை நம்மளே இத புரிஞ்சிருக்கோம். இதற்கு காரணம் இந்த செயல் சித்தத்தில் இருந்து அந்த சித்தமானது ஒரு தெளிவுக்கு நம்மை கொண்டு வந்து விடும். சித்தம் என்பது 3 குணங்களும் சமமான அதாவது சிந்திப்பதற்குரிய கருவியாக இன்னும் சொல்ல போனா உயிருக்கு நெருக்கமாக சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்றார். அதாவது உயிருக்கு நெருக்கமான ஒரு கருவியாகவும் இருப்பது இந்த சித்தமே. அப்ப 3 குணங்களும் சமமான அந்த நிலையில அது சித்தம் என்று பெயர் பெற்று அடுத்தாப்புல புத்தி அடுத்த ஒரு அந்த கரணம் அதாவது அகக்கருவி புத்தி. இதுல 3 குணத்துல இந்த சாத்வீக குணம் சொன்னோம் இல்லையா, அதாவது பிரகாசம் ஒளி லகுதை இதெல்லாம் மேம்பட்டதுதான் சாத்வீக குணம். அமைதி
இதெல்லாம் இந்த சாத்விக குணத்துல. அப்ப இந்த புத்தியில சாத்விக குணம் மிகுதியாக, மற்ற 2 குணங்களும் குறைவாக. அப்ப புத்தியில் சாத்விக குணம் மேம்பட்டு இருப்பதால் இது ஞானத்தை விளைவிப்பதாக. நமக்கு சாதாரணமா சொல்லுவோம், புத்தியோட தான் பேசுறியா, நல்ல அறிவோட தான் பேசுறியா. அப்ப அறிவு செயல்பட்டால் சாத்விக குணம் மேம்பட்டு எந்த ஒரு செயலும் நமக்கு தெளிவாக, அதாவது அந்த செயலை வெற்றியோடு கூடியதாக. சாத்விக குணம் தான் மேம்படணும் இந்த இடத்துல. மேம்பட்டா அந்த செயல் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தரக்கூடியதா, அறிவோடு கூடியது. அப்புறம் இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று பரிணாமம் பார்த்தோம். பரிணாமம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று அப்படியே பரிணாமப்பட்டு வருது. என்னங்க மாயை தானே பரிணாமப்பட்டு வந்துட்டு அப்புறம் என்ன திரும்ப இதுல இருந்து மாறுனா இது ஏகதேச பரிணாமம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பகுதி தான் இங்கே மாறுகிறது. அப்ப ஒவ்வொரு பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு தத்துவங்களாக பரிணமித்து வருகிறது. அந்த தத்துவங்கள் தான் இங்கே முதல்ல குண தத்துவங்களாக அவ்யக்தமாக இருந்தது. இந்த குணம் வெளிப்பட்டு வரும்போது ஒவ்வொன்று முதல்ல அகக்கருவிகள், அந்த கரணங்கள், அதுதான் சித்தம், புத்தி, இப்படியெல்லாம் இங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த சாத்விக குணம் பிரகாசம், மென்மை, அமைதி இப்படி எல்லாம் பார்த்தோம். ராட்சத குணம் அப்படின்றது செயல் ஊக்கம், நான் செஞ்சிருவேன், என்னுடையது அப்படின்ற அந்த ஆற்றல், வேகமான ஒன்று, வன்மை, இப்படி எல்லாம் வரக்கூடியது. அடுத்தாப்புல 3வது இருக்குது பூதாதி குணம் அப்படிம்பாங்க. இது மந்தம், தாமச குணம். அது மந்தம், மூடம், மோகம் இதையெல்லாம் தரக்கூடியது. அப்ப சாத்வீக குணத்தினால் இன்பம், ராட்சத குணத்தினால் துன்பம், தாமத குணத்தினால் மயக்கம். இது 3 வரக்கூடியது. இப்ப புத்தி முதல்ல சித்தம் என்பது 3 குணமும் சமமா இருக்குது. புத்தி என்பது கொஞ்சம் சாத்விக குணம் மேம்பட்டு இருக்கும் போது, அப்ப இதெல்லாம் வர 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 எது நம்முடைய இன்பத்திற்கு காரணம்? சாத்விக குணம் தான் இன்பம் சொல்லி போட்டாச்சு. அப்ப புத்தியோடு, அதாவது அறிவு மிகுந்து செயல்படும் காரியமெல்லாம் இன்பம் தரக்கூடியதான ஒன்று அப்படின்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்தாப்புல இந்த புத்தி தத்துவம் வந்துச்சா, அதுக்கு அடுத்து அடுத்தது அகங்காரம். இந்த அகங்காரம் தான் என்ன வரும்? நான் செய்வேன், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு எழுச்சி, இதை கொண்டு வரக்கூடியதான ஒன்று. இதுதான் அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவத்திலே இங்கே 3 வகையான குணம் பார்த்தோமா முதல்ல. அந்த 3 வகையான குணத்துல முதல்ல இந்த சாத்விகம் இருந்தது. இதுல ரஜோ குணம் என்று சொல்லக்கூடிய இந்த ரஜோ குணம் என்பது செயல் ஊக்கம், நான் செய்வேன், என்னுடையது. இதெல்லாமே இந்த அகங்காரத்துல. நம்ம சாதாரணமா யாரையாவது திட்டுவோம், என்ன அகங்காரமா செயல்படுற அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? அது போல இந்த அகங்காரம், நானே, இந்த யான் எனதுதான் அடுத்து அடுத்து வினைக்கு காரணமா இருக்கக்கூடியது. அப்ப இந்த அகங்கார தத்துவம் என்பது இங்கே 2வதாக உள்ள ரஜோ குணத்தின், அதுதான் மேம்பட்டு இருக்கும். மேம்பட்டு இருக்கும். சாத்விக குணமும் தாமச குணமும் கொஞ்சம் கீழ்பட்டுக்கும். ஒரு குணம் மேம்பட்டு இருக்கும்போது 2 குணமும் குறைவாக இங்கே இருக்கும். ஆனா 3 குணமுமே நமக்கு வேண்டும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேண்டும். அந்த 3 குணம் இருந்துதான் நம்ம இன்னைக்கு செயல், அதாவது இன்றைக்கு உடம்போடு கூடி உலகத்துல செயல்படுறோம்னா சாத்விகமும் வேணும். ஒரே சாத்விகம் இருந்தா எந்த செயல்பாடு கூட வராது. ரஜோ குணமும் வேணும். ஆனா இந்த மந்த குணம், தாமத குணம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை கொஞ்சம் கீழ்ப்படுத்ததான் செய்யும். மந்தம், மூடம் இதெல்லாம் ஆனாலும் அதுவும் இங்கே நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றது. சரி, இப்ப இந்த அகங்கார தத்துவம், நம்ம தத்துவத்தை பார்க்கும் போதே நீங்க எல்லாரும் உண்மை விளக்கம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதுல இருந்தே 3 வகையாக இந்த அகங்காரம் தான் 3 கூறுகளாக பிரிக்கப்படும். முதல்ல என்ன பார்த்தோம்? சித்தம் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? புத்தி பார்த்தோம். சித்தம், புத்தி. அடுத்து 3வது அகங்காரம். இந்த அகங்கார தத்துவம், இந்த அகங்கார தத்துவம் வருதுலே அகக்கருவி, அதாவது அந்த கரணங்கள். இந்த அகங்காரம் தான் 3 கூறுகளாக
அந்த குணத்தத்துவம் சொல்றோம் இல்லையா, அந்த குணத்தத்துவம் 3 கூறுகளாக பிரிந்து ஒவ்வொரு கூறிலிருந்தும் தத்துவங்கள் இங்கே பரிணமித்து வரக்கூடியதாக. அப்ப அந்த அகங்காரம் எப்படி வருது அப்படின்னா, சாத்விக கூறு முதல்ல, அதாவது சாத்விக குணம் கூடி இருக்கிறது. அதுக்கு தைசத அகங்காரம் அப்படின்னு அதுக்கு பேர். சாத்விக கூறு அதிகமா இருக்கும்போது தைசத அகங்காரம். அப்ப அதுல இருந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா, அங்க அந்த கரணங்கள் அகக்கருவி 4 சொன்னோம். முதல்ல இருந்தது சித்தம், அப்புறம் புத்தி, 2யும் பார்த்துட்டோம். 3வது உள்ள அகங்காரத்தை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 3 கூறா வருதுன்னு பார்ப்போம். இந்த 3வது கூறுல உள்ள சாத்வீகம், அதாவது தை சத அகங்காரம். அந்த தை சதம் அப்படி சொல்லக்கூடியதுலதான் மனம்னு ஒண்ணு அங்க விடுபட்டு இருக்கு பாருங்க, இந்த அந்த கரணங்கள்ல மனம். அந்த மனம் இங்க உட்கார்ந்து கிடக்கு. யாரோட உட்கார்ந்து கிடக்குன்னா ஞானேந்திரியங்களோடு உட்கார்ந்து கிடக்கு. பார்ப்போம் அந்த ஞானேந்திரியங்கள்லாம் எப்படி செயல்படுது எல்லாம் பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு அவுட்லைன் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப தைசதத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் பெறப்படக்கூடியதாகும். அடுத்து ராசத கூறு, ராசத குணம் மேம்பட்டு இருத்தல். இதுக்கு பேரு வைகாரிகம் அப்படின்னு. இது செயல்பாடு என்று கூட சொல்லலாம். எழுச்சி செயல்பாடு என்று சொல்லலாம். இது வைகாரிகம். இதுல இருந்து கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்களோட செயல்கருவிகள் தானே. அப்ப அந்த செயல்கருவிகள் செயல்படணும் அப்படின்னா இந்த செயல் ஊக்கம் அது வேணும். அதுதான் இங்க ராசத கூறு அப்படின்றது வைகாரிகம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த கண்மேந்திரியங்கள் என்று சொல்லும்போது வாய், கால், கை, எருவாய், கருவாய், இதெல்லாம் கண்மேந்திரியங்கள், அதாவது செயல் கருவிகள். அடுத்து 3வது உள்ளது தாமசம், தாமச கூறு. இது பூதாதி அகங்காரம் என்றும் சொல்லக்கூடியது. அதாவது பூதங்கள், பூதாதி அப்படின்றது பூதக்குட்டங்கள் என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த பூதாதியில இருந்து டைரக்டா பூதங்கள் வரல, தன்மாத்திரைகள் தான் வருகிறது. தன்மாத்திரைகள் என்பது அந்தந்த குணம் அந்த அளவுல தன் அளவில் இருப்பது. இந்த தன்மாத்திரைகள் தன் அளவுல, இப்ப சப்தம்ன்றதுன்னா சப்தம் மட்டுமே இருக்கக்கூடியது, அந்த அளவுல இருக்கக்கூடியது. அதாவது அந்த சப்தம் இதுவா அதுவா அதெல்லாம் பிரிச்சு பார்க்கல. அந்த சப்தமா மொத்த சப்தமா இருக்கும். அதுக்கப்புறம்தான் அது இங்க ஒவ்வொன்னா சேர்ந்துதான் நமக்கு என்ன. ஏன்னா இது காரண நிலை. இது தன்மாத்திரைகள் என்பது பூதத்தின் காரண நிலை. என்ன சொன்னா சூட்சும பூதம் என்று சொல்வார்கள். காரண பூதம், சூட்சும பூதம் என்றும் சொல்வார்கள். இந்த தன்மாத்திரைகள் தன்னளவுல இருக்கும். அதாவது ஓசை அப்படின்னு மட்டும் இருக்கும். இது இந்த ஓசையா அந்த ஓசையா எதுவும் கிடையாது. அதான் தன்னளவில் இருப்பது. அது சத்தம், பல்சம், ரூபம், ரசம், கத்தம் என்று 4 தன்மாத்திரைகள். ஒவ்வொரு தன்மாத்திரையில இருந்து ஒரு பூதம். சத்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து நெருப்பு, ரசத்திலிருந்து நீர், கந்தத்திலிருந்து நிலம். அப்ப தன்மாத்திரைகள் என்பது காரண பூதம், சூட்சும பூதம். இதிலிருந்து பெறப்படக்கூடிய 5 பூதங்கள் இங்கே காரிய நிலையிலே தூல பூதங்களாக இங்கே வெளிப்பட்டு தெரிகிறது. இவ்வளவு இப்ப கீழ இருந்து இப்ப 24 மேல போங்க. இப்ப 24 தத்துவத்தையும் மேல இருந்து கொண்டு வந்துட்டேன். பிரகிருதி அப்படின்னு கொண்டு வந்தோமா, கீழ இருந்து போங்க. அதாவது இந்த பூதங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்தில இருந்து ஆரம்பிங்க. இப்ப 5 பூதங்கள் இருக்கா? இப்ப 5 பூதங்களுக்கும் 5 தன்மாத்திரைகள் தான் காரணம். தன்மாத்திரையில இருந்துதான் இந்த பூதங்கள் எல்லாம் வெளிப்பட்டு தோன்றக்கூடியதா இருந்தது. அப்ப இந்த இடத்துல கந்தத்திலிருந்து நிலம், ரசத்திலிருந்து நீர், ரூபத்திலிருந்து நெருப்பு, பரிசத்திலிருந்து காற்று, சத்தத்திலிருந்து ஆகாயம் வந்துட்டா. 5 5 10 வந்துட்டு. இது எங்க இருந்து வந்துச்சு? தாமசக்கூர்ல இருந்து வந்துச்சு. பூதாதி அகங்காரம். இதுக்கு காரணம் இது அகங்காரம், பூதாதி அகங்காரம். இப்ப இதுல அடுத்தாப்புல ராசதக்கூர்ல இருந்து வந்த கண்மேந்திரியங்கள், வாய், கால், கை, நெருவாய், கருவாய், அது ஒரு 5. அப்ப 5 5 10 15. அடுத்தாப்புல சாத்விக கூர்ல இருந்து வந்த ஒரு 5, அது தைசதம் என்று சொல்லக்கூடியது. அது ஞானேந்திரியங்கள், அறிகருவிகள்,
அதாவது ஞானத்தை விளக்கக்கூடியது, உயிர்களுக்கு அறிவை விளைவிக்கக்கூடியது. அதான் அறிகருவிகள். அது தொழில் கருவிகள், இது அறிகருவிகள் என்று சொல்லக்கூடியது. இது செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, இதோட மனம் என்ற ஒன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப 5, 10, அது ஒரு கர்மேந்திரியங்கள் ஒண்ணு 15, ஞானேந்திரியங்கள் ஒரு 5, 20 வந்துட்டு அப்புறம் 4 அந்தக்கரணங்கள் சொன்னோம். அதாவது அகக்கருவிகள், அந்தக்கரணங்கள் சொன்னோம். அதுல மனம்தான் இங்க கிடக்குது. அதுக்கு மேல இருக்கிறது அகங்காரம், அதுக்கு மேல இருக்கிறது புத்தி, அதுக்கு மேல இருக்கிறது சித்தம். இவ்வளவும் அப்படியே எதெல்லாம் 24 தத்துவங்களாக, ஆன்ம தத்துவங்களாக. இந்த ஆன்ம தத்துவம் என்பது இந்த ஒவ்வொன்றுடைய தொழில்பாடுகள்லாம் நம்ம தனித்தனியா பார்ப்போம். தனித்தனியா சிவபிரகாசத்திலையும் சித்தியார்லையும் வச்சு ஒவ்வொன்றை தொழில்கள் எப்படி செயல்பட்டு வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 என்ற அளவிலே நாம பார்த்துட்டோம். இதுல இந்த ஆன்ம தத்துவங்களை செயல்படுத்துதல் யாரு அப்படின்னா ஸ்ரீகண்ட ருத்திரர் மூலமாக. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அசுத்தமாயின் தத்துவத்தை செயல்படுத்துபவர் அனந்தேஸ்வரர். சுத்தமாயையை தொழிற்படுத்துவர் உங்க சக்தி தான். அதுக்கு சிவ தத்துவம், நாத தத்துவம் என்றெல்லாம் அது சொல்லப்படக்கூடியது. மேல இருக்கிற அந்த பராசக்தி தான் இந்த குடிலைக்குள்ள வந்து உட்கார்ந்து ஞானமான பகுதி நாதமாக, கிரியையாக பகுதி அங்கே சக்தியாக, பிந்துவாக இப்படி எல்லாம் நமக்கு வரக்கூடியதா இருக்குது. அது சிவமே அங்கே தொழில்படுத்தக்கூடியதாக. அது சிவம் என்று சொன்னாலும் கூட சக்தியின் மூலமாக, ஆற்றல் மூலம், இறைவனுடைய ஆற்றல் தானே சக்தி, வேற ஒண்ணும் இல்லை. அது எப்படி தொழிற்படுதல் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அசுத்தமான பகுதியாக அசுத்தமாயை இருக்கு. குணதத்துவங்களா இருக்குது பிரகிருதி, அதாவது வியக்தா வியக்தம் வியக்தம் அப்படின்னு பார்த்தோம். குணதத்துவங்களாக இருக்கிறது ஒவ்வொன்றாக பரிணமித்து வருதுன்னு பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் செயல்படுத்துவது யார் அப்படின்னா அசுத்தமாயை செயல்படுத்துவது அனந்தேஸ்வரர். இந்த ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 24 தத்துவங்கள், இந்த தத்துவங்களை செயல்படுத்துதல் யார் என்றால் ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று சொல்லக்கூடியது. அதாவது இந்த 24 தத்துவங்களும் இதுக்கு ஆன்ம தத்துவம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் இந்த ஆன்மாக்கள், ஆன்மாக்களாகிய நாம தான் சகலர், 3 மலங்களோடு கூடியவர்களாகிய சகலர் என்று நாம அழைக்கப்படுகிறோம். இந்த சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் ஸ்ரீகண்டருத்திரர். அவர்தான் இறைவனுடைய ஆணை வழியாக நின்று இந்த பிரகிருதி, அந்த பிரகிருதி மாயையிலிருந்து இந்த தத்துவங்களை எல்லாம் தோற்றி ஒடுக்கக்கூடியவர். சகலர்களாகிய ஆன்மாக்களை இங்கே சகலர ஆன்மாக்கள் நமக்கு உதவும் பொருட்டாக இப்படி எல்லாம் செய்யறாரு பாருங்க. அதனால இது ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம், ஆன்மாக்கள் பொருட்டாக, ஆன்மாக்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக. இதனால் இது ஆன்ம தத்துவம் அப்படி என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுதான் இந்த 24 தத்துவங்களோடு கூடிய ஆன்ம தத்துவம். போக சாதனம் போக்கியம் என்றார். அப்படியே போக சாதனமாகவும், ஏன்னா இன்னைக்கு நாம போகத்தை அனுபவிக்கிறோம். என்ன போகம் அப்படின்னா இந்த உலகம், தனு கரண புவன போகம் என்று சொல்வார்கள். இந்த 3 முக்குண வடிவமாக இருப்பது. பிரகிருதினாலே முக்குண வடிவம் தான். இப்ப இந்த பிரகிருதி 3 குணங்களோடு கூடி தனு கரண புவன போகங்கள் முக்குணமயமாக இருத்தல். இப்ப இத பொருந்தி இருக்கு இல்லையா, யாரு? இந்த ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு தான் சுவாமி இதை பொறுத்துறார். அப்ப அந்த ஆன்மாக்களும் முக்குணமயமாக, அப்படி முக்குணமயனமாக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் இந்த பிரகிருதி மாயை அது எது செய்து மயக்கும் தன்மை உடையது. மயக்கும் தன்மை உடையது. அதான் மயக்கமும் செய்யும். மாயை மயக்கமும் செய்யும். இது ஆணவமலத்தோடு கூடியதுதான். ஆணவமலத்தோடு கூடியது அந்த மயக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த பிரகிருதி இந்த குண தத்துவங்கள் மூலமாக, குணங்கள் மூலமாக
இந்த ஆன்மாக்களை மயக்கக்கூடியதாக மயக்கி இந்த உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்க செய்தல். அதான் போக சாதனம். இந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாதனம் வேணும் இல்லையா? அதுதான் இந்த தத்துவ கூட்டங்களாக போக்கியமாகவும் இந்த தனு கரண புவனம் புவனங்கள் என்பது இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த ஆன்மா இப்படி அனுபவிக்க வேண்டும். எதை அனுபவிக்க வேண்டும்? இந்த பொருளை அனுபவிக்க வேண்டும். அதான் போக்கியம். போக்கியம் போகம் அனுபவித்தல், இதை அனுபவித்த எதை அனுபவிக்கிறோம்? இந்த பொருளை அனுபவிக்கிறோம். இப்ப நல்லா சாப்பிடுறோம், இனிப்பு சாப்பிடுறோம் அப்படின்னா இனிப்பு சாப்பிடுதல் இனிப்பு என்ற ஒரு பொருள். அந்த பொருளை அனுபவிப்பது இந்த ஆன்மா உயிர்தான். ஆனா நாக்கு வழியா தான். இப்ப வாய் வழியா போட்டுதானே சாப்பிடுறோம். அந்த நாக்கு தான் சுவை அறிதானா கிடையாது. அது ஒரு ஜடப்பொருள். அதையெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். ஞானேந்திரியங்கள் எப்படி செயல்படுது, கண்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுது, கண்டிப்பா அதை பார்த்துட்டு அடுத்த அசுத்த மாயை, அடுத்து சுத்த மாயை, அந்த தத்துவங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த தத்துவங்கள் செயல்படும் விதம் ஒண்ணு இருக்கு. அதை செயல்படும் விதம் எப்படி, அது செயல்பட்டாதான் இந்த உயிருக்கு விளக்கம் என்பது வரும். உயிருக்கு விளக்கம் வந்த உயிர் தானே அனுபவிக்குது. இன்னைக்கு ஒரு பொருளை எடுத்து நம்ம கண்ணால பாக்குறோம். என் கண்ணு பார்த்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம். என் கண்ணு பார்த்துச்சு. இந்த கண்ணுன்றது ஒரு ஜடக்கருவிங்க. ஜடக்கருவி. அது பாக்குது அப்படின்னா அதான் பார்க்கும். ஜடப்பொருள் தானா செயல்படுமா? ஒரு காலம் செயல்படாது. அப்போ ஒரு சித்து பொருள் வேணும். அப்ப ஆன்மா அறிவு, அம்மா அறிவு பொருள் தானே, அப்ப அதுதான் எல்லாத்தையும் பாக்குதுன்னு வச்சுக்கலாமா? அதுதான் அறியாமையில கிடக்க ஆணவம்ன்ற அறியாமை. அதை நீக்கிறதுக்கு தானே இந்த உடம்ப கொடுத்திருக்காங்க. அந்த உடம்புல தானே ஒண்ணு கண்ணுன்றது ஞானேந்திரியம். அப்ப ஞானேந்திரியம் கண்ணு ஜடம், ஆன்மா அறியாமையோட கூட இருக்கு. அப்ப என்னதாங்க நடக்குதுன்னா இறைவன், அந்த இறைவன் இந்த சுத்தமாயை தத்துவத்துல உட்கார்ந்து இது செயல்படுத்துறான் பாருங்க. இந்த கருவியை கொடுத்து, இந்த கருவி மட்டும் இல்ல, அந்த நம்ம படிச்சது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் படிச்சோம். அப்ப இந்திரியம்னா வேற, கருவிகள் வேற. அப்ப கண் என்ற கருவியின் மூலமாக அந்த புலன் வெளியே தெரியக்கூடிய பொருளை கண்டு உணர்ந்து அந்த உயிராகிய அறிவுக்கு போய் எடுத்து சொல்லுது பாருங்க. இது புலப்படுத்துதல். கட்புலன் கண் இந்திரியம் மூலமாக இந்த கட்புலன், அந்த புலன் புலப்படுத்துதல், புலப்படுத்தும் அறிவு யாருக்கு? உயிருக்கு. அப்ப உயிர் அறிவு பொருள் தானாக அறிய முடியாது. இதையெல்லாம் செயல்படுத்துற இறைவனைத்தான், அந்த இறைவனை நினைக்கணுங்க நம்ம. அவ்வளவுதான். இறைவன் இல்லை என்றால் இது செயல்பாடே கிடையாது. இந்த மாயையின் காரியங்கள் எல்லாம் ஜடம். மாயை ஒரு ஜடப்பொருள், தானாக செயல்படாது. உயிரோடு இப்ப சேர்த்துட்டாரு கட்டு. அதாவது சேர்க்கப்பட்ட கட்டும்பாங்க. இயற்கை கட்டு ஒன்று, சகசமலம். இயற்கையாவே இருந்த ஒரு கட்டு, அது ஆணவம். சரியா? ஆனா செயற்கையாக ஆகந்துகம்பாங்க, சேர்க்கப்பட்டது. அந்த சேர்க்கப்பட்ட கட்டுதான் மாயை. அப்ப சேர்க்கப்பட்ட கட்டு ஒளிப்பொருளாக இருந்தாலும் ஜடப்பொருள். அப்ப அந்த ஜடப்பொருள் இந்த உயிருக்கு எப்படி நன்மையை செய்கிறது அப்படின்னா இறைவன் தான் செயல்படுத்துகிறார். உயிரையும் இந்த மாயையினால் பெறப்பட்ட தத்துவங்கள், தத்துவங்கள் மட்டும் என்ன, தாத்துவியங்கள் இருக்குது. தத்துவங்கள் அப்படியே செயல்பாட்டுக்கு வராது, தாத்துவியங்கள் வரும். அந்த தாத்துவியங்களோடு கூடி அது மாயம், மாயை, மாயையின் காரியம் மாயேயம். அப்புறம் இது தத்துவம், தத்துவத்தின் காரியம் தாத்துவீகம். இதையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து செயல்படுத்தி உயிருக்கு அறிவை விளைவித்தல். எவ்வளவு பெரிய ப்ராசஸ். நம்ம ரொம்ப ஈஸியா என் கண்ணால பார்த்தேன், என் கால்ல நிக்கிறேன், கால் ஜடம், ஆனா நிக்க முடியாது. அப்ப இறைவன் உள்ளே இருந்து செயல்படுத்தவில்லை என்றால் எதுவும் கிடையாது. இந்த பூதங்கள் பாக்குறோமே, பூதாதி, இந்த அகங்கார தத்துவத்துல வருது பாருங்க, பூதாதி அகங்கார தன்மாத்திரைகள், அதுல இருந்து பெறப்பட்ட பூதங்கள். அந்த பூதத்துல ஒரு பூதத்தை நீ எடுத்துட்டா போதும், நிலம்னு ஒண்ணு எடுத்தா போதும். அந்த நிலம் தானா செயல்படுமா? அது ஜடக்கருவி.
ஆனா இன்னைக்கு நிலம் தானே அதுதான் நம்மளை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கு. தாங்குதல் என்ற தொழிலை செய்கிறது. அது எப்படி செய்கிறது? இறைவன் உள்ளீடாக நின்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளவுதான். இப்ப 24 ஆன்ம தத்துவங்கள் என்னன்ற ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கு. அஸ்தமய தத்துவங்கள், சுத்தமய தத்துவங்கள் பார்க்கணும். இந்த அடுத்த வாரத்துல இந்த தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், இது செயல்படும் விதம், முறைமை, இதையெல்லாம் பார்த்துட்டு ஞானேந்திரியங்கள் எப்படி செயல்படுது, கர்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுது, இது அண்டக்கரணங்கள் எப்படி தொழிற்பாடுக்கு வருது, இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பூதங்கள், அந்த தன்மாத்திரைகள், அதெல்லாம் விளக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசுத்த மாயைக்குள்ள செல்லலாம் என்ன நினைக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாயை என்பது விடிவாமளவும் விளக்கணைய மாயை. அதாவது உயிர்களாகிய நமக்கு, அதாவது சூரிய ஒளி வரும் வரையிலும் ஒரு விளக்கு வேணும். அது போல இறைவனுடைய திருவருளோடு நாம் கூடும் காலம் வரைக்கும் இந்த உடல், அவ்வளவுதான். இந்த உடல் எவ்வளவு காலம்னா என்றைக்கு திருவருளோடு உயிர் கூடுகிறதோ அது வரைக்கும் இந்த உடல் வந்து கொண்டே இருக்கும். புல்லாகி பூடாகி புழுவாகி என்பது போல மாறி 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 வரக்கூடிய உடல். இந்த உடல் நீங்குதல் என்பதுதான் நமக்கு முக்தி என்பது. அப்ப அந்த உடல் இருக்கிற வரைக்கும் உலக அனுபவம் என்பது உண்டு. இந்த உலக அனுபவம் உலகத்திலே இருந்து உடம்போடு கூடியிருந்தாலும் உலகத்தை அனுபவிக்காம இருக்கும் பாருங்க, அதுதான் மேலான இருவினை ஒப்பு மலபரிப்பாங்க. உடம்பு இருக்கும், இது சிவன் முத்தர்கள் என்று சொல்லலாம். அவர்களாம் உடம்பு இருக்கும், ஆனா உலக அனுபவம் இருக்காது, அனுபவிக்க மாட்டார்கள். முன்னாடியே தான் இருக்கும் உலகம், உலகத்துலதான் அவங்க இருப்பாங்க. உலக பொருள் எல்லாம் காட்சிப்படும், ஆனால் அவர்களுக்கு காட்சிப்படாது, நமக்கு தான் காட்சிப்படும். ஒரு இடத்துக்கு போனா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கும் பார்த்து 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 இதை வாங்குமா அது வாங்குமான்னு நினைக்கிறது நம்முடைய குணம். ஆனால் அவர்களோ சிறிதளவேனும் சலனப்படாமல் சதா காலமும் உள்ளுக்குள்ள இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரே இறைவன். இப்ப நம்ம உள்ள இருக்கிற இறைவனை நாம உணராம இருக்கோம். அவர்கள் உள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து வெளியே இருக்கும் புறப்பொருளாகிய உலகத்தை உணராமல் அறியாமல், அதுதான் அவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இப்ப இறைவன் கொடுத்திருக்க உடம்பு உலகத்தை அனுபவித்தானே கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம உலகத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா உலக அனுபவம் எதற்காக அப்படின்னு சாமி ஒண்ணு சாதாரணமா கொடுக்கல. வினைகளை எல்லாம் அனுபவிக்க 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 ஒன்று வினைகள் நீங்கும், இன்னொரு பக்கம் நம்மை பற்றி இருக்கும் ஆணவம் என்ற இருளும் நீங்கும். அட்ட டைம்ல ரெண்டுமே நீங்குது, வினை நீக்கமும் இருள் நீக்கமும். இப்ப ரெண்டும் நீங்கும் போது இதுகாரும் உள்ளிருந்து செயல்பட்ட இறைவன் திருவருள் ஒளியாக பிரகாசமாக சூரிய ஒளியை போன்று தோன்ற இவ்வளவு காலமும் விளக்கு போல இருந்த உடம்பு இனிமேல் தேவையில்லை. அதான் விடிவாமளவும் விளக்கணைய மாயை. இப்ப விடிஞ்சிட்டு நல்ல சூரியன் வந்துட்டு இனிமே எதுக்கு உடம்பு, விளக்கு எதுக்கு, தேவையில்லை இல்லையா? இவ்வளவுதான். இத நமக்கு உமாபதி சிவம் ரொம்ப அழகா சொல்றார். விடிவாமளவும் விளக்கடைய திருவருளோடு கூடிய அந்த சிவம் பிரகாசிக்கும் வரைக்கும் இந்த உடம்பு, இந்த தத்துவ குட்டங்கள், இது எதிலிருந்து பெறப்படுகிறது? மாயை என்ற நுண்பொருள், ஜடப்பொருள், ஒளிப்பொருள். ஆபோச்சு. நுண்பொருள், ஜடப்பொருள், பொருளால் ஒன்று, புறக்கண்ணால் காண முடியாதது, அதிலிருந்து பெறப்பட்ட தத்துவ கூட்டங்கள். இந்த தத்துவங்கள் தான் இங்கே தனுவாக, கரணமாக, புவனமாக, போகமாக இங்கே உயிர்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. அதுல ஒரு பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு இவருடைய திருவருள் கூட்டியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரம் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.